இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். வாய்ஸ் ஆஃப் காட். இந்த திருவிழித்தின் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, வாழ்வு உண்டு. ஒரு நண்பனைப் போல, ஒரு தாயைப் போல, ஒரு தந்தையைப் போல ஆண்டவர் நம்மோடு உறவாடுகிறவர், நம்முடைய வாழ்வுக்கு வழிகாட்டுகிறவர். அவருடைய வார்த்தை நமக்கு வாழ்வாய் மாறுவதற்காய் நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுகின்ற இறை வார்த்தை இணைச்சட்ட நூல் 7வது அதிகாரம் 15வது இறை வார்த்தையை ஆண்டவர் காட்டுகிறார். எல்லா நோய்களும் உங்களிடமிருந்து அகலும்படி ஆண்டவர் செய்வார். அன்பானவர்களே, இந்த காலகட்டத்தில் பலவிதமான நோய்களோடு, பலவீனங்களோடு, பிரச்சனைகளோடு, கவலைகளோடு, நோயை குறித்த கவலைகளோடு இருக்கிறேன் அன்பாத சகோதரமே. இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, எல்லா நோய்களையும் உங்களிடமிருந்து அகலும்படி ஆண்டவர் செய்வார். ஆண்டவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. நம் ஆண்டவர் அனைத்தும் அறிந்திருக்கிறவர், நம்மை உண்டாக்கின ஆண்டவர், நம்முடைய நாடி நரம்பு உடலில் உள்ள உறுப்புகள் அனைத்தையும் உண்டாக்கின ஆண்டவர், நம்முடைய எல்லா பலவீனங்களையும் நோய்களையும் அறிந்திருக்கிற ஆண்டவர். இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, நானே உன்னை குணமாக்குகிற ஆண்டவர் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம்முடைய நோய்களை அகலும்படி ஆண்டவர் செய்வார். நாம் கவலைப்படக்கூடாது. நம்மை உருவாக்கின ஆண்டவருக்கு இதெல்லாம் லேசான காரியம். ஆண்டவரை, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்த ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்தின ஆண்டவர், அவர்களை எல்லாம் தொட்டவர்களை குணப்படுத்தின ஆண்டவர். இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் தொடுகிறவராய், நம்மோடு பேசுகிறவராய், குணப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். விடுதலை பயண நூல் 15வது அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவிசாய்த்து அவர் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்து அவர் கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்டங்கள் அனைத்தையும் கை கொண்டால், நான் எகிப்திற்கு வர செய்த கொள்ளை நோய்களை உண்மையில் வரவிட மாட்டேன். ஏனெனில் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர். நானே உன்னை குணமாக்குகிற ஆண்டவர். அன்று மட்டுமல்ல, இந்த நாட்களிலே கொள்ளை நோய், கொரோனா என்ற கொள்ளை நோய் இந்த உலகத்திலே வாட்டி வதைத்து கொண்டு இருக்கிற காலகட்டத்திலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, நான் எகிப்துக்கு வர சொன்ன அந்த கொள்ளை நோய்களை நான் உங்களின் மீது வர விட மாட்டேன் என்று சொல்லுகிறார். நானே உன்னை குணமாக்குகிற ஆண்டவர் என்று நம் ஒவ்வொருவருக்கும் வாக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்படி நானே உன்னை குணமாக்குகிற ஆண்டவர் என்ற வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி நாம் நம்மை முழுவதும் அர்ப்பணிக்கிற பொழுது, நம் கடவுளாகிய ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் நடக்கிற பொழுது, அவருடைய பார்வையில் நாம் நலமானதை, நல்லதையே நாம் செய்கின்ற பொழுது, அவர் கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்ட திட்டங்களை எல்லாம் அனைத்தையும் கை கொள்ளுகிற பொழுது, ஆண்டவர் இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே வருகிற அனைத்து கொள்ளை நோய்களிலிருந்தும் ஆண்டவர் நம்மை விடுவிப்பவராய், நம்மை குணப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நாம் களைப்படக்கூடாது. நானே உன்னை குணமாக்குகிற ஆண்டவர் என்று இந்த நாளிலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நோய்கள் அகலும்படி, நோய்களை நீங்கும்படி செய்வார். பலவீனங்கள் நீங்கும்படி செய்வார். ஒருவேளை நம்மிலும் இல்லை நம்ம உற்றார் உறவினர்களும் பல பேர் நோய்களோடு பலர் மருத்துவமனையிலே இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை குணமாக்குகிற ஆண்டவர். உன் நோய்களை நான் அகலும்படி செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நாம் அனைவரும் ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உம்முடைய சொற்படி நாங்கள் நடக்கக்கூடிய, உம்முடைய கட்டளைப்படி நடக்கக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். இந்த நாளிலே எங்களுடைய எல்லா நோய்களையும் நீக்கும்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே, உங்களிடமிருந்து நோய்களை அகற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறவரே,
நானே உன்னை குணமாக்குற ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறவரே, இதோ இந்த நாளிலே பலவிதமான கவலைகளோடு, நோய்களோடு, பிரச்சனைகளோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து, இதோ நானே உன்னை குணமாக்குகிற ஆண்டவர் என்று சொல்லுவதற்காய், தைரியப்படுத்துவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அருமை இயேசுவின் ஈடு இணையற்ற அற்புத பெயரிலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.